ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஆஹ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. பட் ஆனால் லாஸ்ட் மினிட் வீடியோ தான் இது. பிகாஸ் நமக்கு நாளைக்கு எல்லாருக்குமே எஃப்எம் அண்ட் பிடிஏ எக்ஸாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் டிப் தான். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஹார்டஸ்ட்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ற விஷயம். பட் என்னைய கேட்டா இது ஹார்டஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் நிறைய பேர் வந்து எஃப்எம் தான் இருக்கிறதே ஹார்டஸ்ட்னு சொல்லி ஃபீல் பண்ற விஷயம். பிகாஸ் ஓல்டு சிலபஸ்லயும் சரி, நியூ சிலபஸ்லயும் சரி, எஃப்எம் அண்ட் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோவா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது ஹவு டு ஹேண்டில் தி எக்ஸாம், நாட் தி சிலபஸ். ஏன்னா இப்போ வந்து சிலபஸ் ஹேண்டில் யாராலையும் பண்ண முடியாது. பிகாஸ் ஒன்லி ஒன் டே டு கோ. ஸோ எப்படி எக்ஸாம் ஹேண்டில் பண்ணணும்னா, இப்போ படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் அந்த ஐடியால இருக்கீங்கன்னு தெரியும். சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் திங், நாளைக்கு எஃப்எம் வந்து ஹார்டா இருக்குமோ இல்ல ஈஸியா இருக்குமோ, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு எவ்வளவு கிலோ ஹார்டா கேட்டாலும் தியரியில அவங்க ஹார்ட்னஸ் வைக்க முடியாது. என்ன நினைச்சாலும் தியரியில ஹார்ட்னஸ் வைக்க முடியாது. எதுக்காக நான் இதுல தியரியை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்னா, பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பியூர்லி தியரி 20 மார்க்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் தியரி 5 மார்க் வந்துருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 10 மார்க் தியரி. ஸோ 10 பிளஸ் 5 பிளஸ் 10 20 35 மார்க்ஸ் என்ன ஆயிடுச்சு நமக்கு? ஒன்லி த்ரூ தியரி நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்க பாஸ் பண்றதுக்கு தேவையானதுல 95% ஆஃப் தி மார்க் நம்ம என்ன பண்ணியாச்சு, டூ தியரி நம்ம எடுத்தாச்சு. ஒன்லி திங், மீதி இருக்கிற 5 லெசன்ல எல்லா வகையான சம்ஸுமே கலந்து இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச 2 லெசன்ஸ் பாருங்க. தட்ஸ் ஆல். ப்ராப்ளம் சால்வ். எஃப்எம்எம்பிடிஏ கிளியர். ஸோ இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிவிஷன் பிளான் இது கிடையாது. இது வந்து இப்பதான் சார் நான் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறேன், புதுசா இப்பதான் சார் ஆரம்பிக்க போறேன், என்னால வந்து படிச்சு முடிக்க முடியுமான்னு கேட்டா சத்தியமா வந்து எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி நாளைக்கு அவங்க கேட்க போற ஹார்டஸ்டோ இல்ல ஈஸியஸ்டோ கொஸ்டின் பேப்பரை வந்து நம்மளால வந்து கிராக் பண்ண முடியாது. ஆனா பாஸ் பண்ண முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப நான் சொன்னது. இந்த இடத்துல எஃப்எம் தியரியோடைய முக்கியமான பேஸ் இதுதான். இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் திஸ். அடுத்து கோ ஃபார் தியரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா பிடிச்ச 2 லெசன். நான் வந்து இந்த லெசன் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுல நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்த ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிட்டோம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுல மினிமம் 2 சம்ஸ் வந்துரும். 2 சம் வந்து இந்த லெசன்ல வந்துரும். அதுலயும் இந்த கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வீடியோ நானே போட போறேன். இதுக்கு அடுத்த வீடியோ அப்படியே வந்துரும். லாஸ்ட் டேட்ல என்னடா லாஸ்ட் டேட்ல போய் எல்லாத்தையும் போடுறான் அப்படின்னு கேட்டா, வேற வழி இல்லாம நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்ல, சோ அதான் போட முடியல. சோ இந்த கேஷ் ஃப்ளோ, காமன் சைஸ் அண்ட் கம்பேரேட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்கான வீடியோ நான் இன்னும் வந்து அப்கமிங் 1 ஹவருக்குள்ள போட்டுருவேன். சோ இந்த வீடியோஸ்ல நீங்க எனி டூ சூஸ் பண்ணிக்கோங்க. இது சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல கேபிட்டல் பட்ஜெட்டிங் நல்லா படிச்சிருக்கேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நல்லா வரும்னு நினைச்சீங்கன்னா இந்த லெசனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் தியரியும் உட்காந்துருக்கு. சோ நீங்க அதை எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து நம்ம செலக்டிவா படிச்சோம்னா 100% வி வில் பாஸ் பண்ணிட முடியும். இது இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்க போறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல சார் ஆல்ரெடி நான் நல்லா படிச்சிருக்கேன், ஜஸ்ட் ரிவிஷனுக்கு பிளான் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் வித் த சம்ஸ், எண்ட் வித் த தியரி. ஃபர்ஸ்ட் எப்பவுமே சம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்க ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு சம்மாச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஈவன் தோ லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம் இருந்தாலும். அதனால சம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஆஃப்டர் மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா தியரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா தியரி வந்து சில பேரோட மைண்ட் செட் என்னன்னா, தியரிங்கிறது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அந்த ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்த எக்ஸாம் டே அன்னைக்கு படிச்சோம்னா அந்த டயத்துல வர அப்படியே நம்ம போய் எக்ஸாம் எழுதி வந்துடலாம். நான் அதை வந்து மறுக்க விரும்பல. சோ ஃபர்ஸ்ட் சம்ல ஸ்டார்ட் பண்ணி சம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தியரிக்கு போங்க. யூ கேன் அவாய்ட் 1 or 2 லெசன்ஸ் மேக்ஸிமம் 1 or 2 லெசன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அவாய்ட் பண்ணிட வேண்டாம். புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஐடியா. இப்போ ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ரிவிஷனுக்கு வந்து எதை விட்டுக்கலாம்னு கேட்டா, எதர் 1 இல்லனா மேக்ஸிமம் 2 லெசன்ஸ் வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதர் தன் தட் மீதி எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னா மோர் தென் 60 பிளஸ் கன்ஃபார்ம். ஓகேவா? இதான் நம்மளுடைய எஃப்எம் பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான், 1 டேக்கான ஸ்டடி பிளான். சோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் மினிட் ஆஃப் தி எக்ஸாம் வரைக்கும் பண்ண வேண்டாம். என்னோட டார்கெட் மேக்ஸிமம் 10 AM. அதுக்கப்புறம் யாரும் படிக்க வேண்டாம். இதுவே நான் மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், பிஃபோர் டே ஆஃப் தி எக்ஸாம் யாரும் வந்து படிக்காதீங்க, புக்கே தொடாதீங்க, ஃப்ரீயா எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஆனா ஸ்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நான் அந்த வீடியோக்கு சொன்னதுக்கு என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா,
இல்ல சார் எனக்கு லாஸ்ட் டே படிச்சாதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, லாஸ்ட் டே படிச்சாதான் ஓரளவுக்கு எனக்கு அந்த இது தாட்ல இருக்கு, இந்த மாதிரி சொல்றீங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து இல்ல நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல விரும்பல. அதனாலதான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டில் ஐ எம் தரோ இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆல் த லெசன் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ப்ரீவியஸ் ஐடியாவான டோன்ட் ஸ்டடி பிஃபோர் டே ஆஃப் தி எக்ஸாம்ங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. பிஃபோர் டே ஆஃப் தி எக்ஸாம் யாரும் படிக்க வேண்டாம். பிஃபோர் டே ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சே ஆவேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டடி பிளான் தான் இப்ப நான் போட்டிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய எஃப்எம் அண்ட் பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் ஃபார் ஒன் டே. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்ல என் நம்பர் கான்டாக்ட் இருக்கு. கமெண்ட்ஸ் போடாதீங்க இப்போதைக்கு, பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ முக்கியமா அர்ஜென்ட்டா நாளைக்கு எக்ஸாமுக்குள்ள எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரக்டா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிருங்க, நான் மெசேஜ் பண்ணிருங்க, நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் ஆல். உங்க வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.